சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இதுதான் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் நிறையா இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ். ஓகே, பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ் அப்படின்னாவே நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஒரே இதுக்குள்ளே இருக்கும், அதை வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப்புக்கு பேர் தான் பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் இதெல்லாம் போட்டு தியரியை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குரூப்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்டர் ஸ்டடி இஸ் கால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ் அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பட் பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ்னால் குரூப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டேட் ஃபுல்லாகவே கோவிட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைனல் டேட்டாவாக கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அந்த ஃபைனல் டேட்டாங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்டோட டேட்டாஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இதுதான் குரூப். ஓகேங்களா. அப்போ இந்த குரூப்பை தான் என்னன்னு சொல்கிறோன்னா பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து நம்ம தஞ்சாவூர் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தஞ்சாவூர் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிட்டோட கவுண்டிங் அந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா. இதுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பேர். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இது வந்து குரூப் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. அதாவது பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ் அப்படின்னு வரும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒன்று மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது சாம்பிள் சொல்லுவோம் இல்லையா. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்து நம்ம சாம்பிள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி உள்ளது தான் இது மீனிங். ஓகேங்களா. அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, குரூப் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா. சாம்பிள் அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம சாம்பிள் பார்க்குறது. அப்போ தஞ்சாவூரை மட்டும் எடுத்து நம்ம எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது என்னங்கிறது அந்த கோவிட் அஃபெக்ட் ஆனதை செக் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சாம்பிள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், த பாப்புலேஷன் மேபி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாப்புலேஷன் சொன்னோம் இல்லையா, அது குரூப். ஓகே, அது எப்படி இருக்கலாமா, ஃபைனைட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்ஃபைனைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ ஃபைனைட் சப்செட் ஆஃப் எ பாப்புலேஷன் இஸ் கால்டு சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனைட் சப்செட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபைனைட் சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்செட்டும் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படின்னா குரூப் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபைனைட் சப்செட் அதை தான் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபைனைட் சப்செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, எத்தனை வந்து நம்ம அந்த சாம்பிள் எடுப்போம் பார்த்தீங்களா, எத்தனை எடுத்திருக்கோமோ அதோட கவுண்டிங் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the number of objects in a sample is called the sample space அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது எலமெண்ட்ஸ். ஓகே, அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. The mean and variance of a population are denoted by mu and sigma square. இந்த லெட்டர் நோட்டேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, மீன் அண்டு வேரியன்ஸ் எதுக்கு அப்படின்னா பாப்புலேஷன். ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்புலேஷன் கொடுத்து அந்த மீன் வேரியன்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா. டேரக்ட் ஃபார்முலாவே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த மியூ சிக்மா ஸ்கொயருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மியூங்கிறது மீன், வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயர். அதே மாதிரி த மீன் அண்டு வேரியன்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன் அண்டு வேரியன்ஸ் தான் வருது. ஓகே, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிளுக்கு. ஓகேங்களா. அந்த சாம்பிள்ன்றது என்னன்னு சொன்னோம், அந்த பாப்புலேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபைனைட் சப்செட். ஓகே, ஸோ இந்த சாம்பிளோட மீன் வேரியன்ஸ் அப்படின்னா எக்ஸ் பார், அதே மாதிரி எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு டைஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, அதாவது ஒரே ஒரு டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. டைஸ் ப்ராப்ளம் வச்சே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஒரே ஒரு டை எடுத்துருக்கேன், அதில் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் பாப்புலேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதாவது குரூப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து குரூப். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சாம்பிள் அப்படின்றத எடுக்க போகிறேன். சாம்பிள்ங்கிறது நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆட் நம்பராக எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட தான். ஓகே, ஆட் நம்பராக எடுத்துக்கிறேன், அதுதான் சாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா. அப்போ ஆட் நம்பர் அப்படின்னா என்னென்ன வரும்னு பாருங்கள், 1 3 5 இதுதான் வரப்போகுது. ஓகே, ஆக்சுவலி நான் எடுத்தது குரூப் எடுத்தேன், அந்த குரூப்லேருந்து ஆட் நம்பருங்கிற அந்த சாம்பிள்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எடுத்துருக்கோம்ல ஆட் நம்பர்ஸ், அதுதான் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. ஸோ 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 3ன்றது ஏன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த 3ங்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சதோடு வச்சு லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தியரியாக இருக்கிறது ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்.
இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சாம்பிளிங் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அதாவது சிறப்பம்சம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் தியரியில். ஓகே, இட் எனபிள் அஸ் டு டிசைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி சாம்பிள் ரிசல்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு டெசிஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது எது மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரிசல்ட். நம்ம சாம்பிள் எடுத்து தானே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த சாம்பிள் ரிசல்ட்டை வச்சே நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். இப்போ கோவிட்லாம் வந்தப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சாம்பிள் எடுத்து பார்க்குறாங்க, எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சாம்பிள்ஸ் வச்சு நம்ம அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சே நம்ம ஒரு டிசைட் பண்ணிக்க முடியும், அதாவது ஒரு முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் என்னென்னலாம் வருது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. த டீவியேஷன் பிட்வீன் த அப்சர்வ்டு சாம்பிள், அதாவது டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம், வேறுபாடுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ டிவியேஷன் பிட்வீன் த அப்சர்வ்டு சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் த ஹைப்போதெட்டிக்கல் பேராமீட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சர்வ்டு சாம்பிள் அப்படின்னு இருக்கா, சாம்பிள் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும். ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. சாம்பிள் அப்படின்னா ஓகே, அந்த ஃபைனைட் சப்செட்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான். அது வந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பேராமீட்டர்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாப்புலேஷனுக்கு உள்ளதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் அதுக்கும் ஹைப்போதெட்டிக்கல் பேராமீட்டருக்கும் ஓகேங்களா டீவியேஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த டீவியேஷன் பிட்வீன் தி அப்சர்வ்டு சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் த ஹைப்போதெட்டிக்கல் பேராமீட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டீவியேஷன் தான் எடுக்கிறாங்க. எதுக்கும் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் டூ இண்டிபெண்ட் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து சாம்பிளே தான் எடுத்திருக்காங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளும் பாப்புலேஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்குது. அதே செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிவியேஷன் தான், பட் ரெண்டு இண்டிபெண்ட் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. சாம்பிள்லேயே ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் எடுத்துக்கணும். ஓகேங்களா, டூ இண்டிபெண்ட், அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக குறிப்பிடத்தகுந்த அந்த வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, hypothesis in statistics is a statement about the value of the population parameter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பாப்புலேஷன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஹைப்போதிசிஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் அபவுட், ஓகே, எதை பற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேராமீட்டரை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், அதுதான் வந்து ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது காமனாக உள்ளது. ஓகே, ஸோ அதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்போதிசிஸ் அப்படின்னாவே நம்மளா அஸ்யூம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ எப்படிலாம் வரும் ரிசல்ட் அப்படின்லாம் சொல்லி அஸ்யூம் பண்ணுவோம்ல, ஸோ ஜென்ரல் அசம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் ஹைப்போதிசிஸ், நம்மளா நினச்சிக்கிறது. ஓகே, ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றது. அதே மாதிரி நல் ஹைப்போதிசிஸ் ஈஸியாக ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல் ஹைப்போதிசிஸ்னாலும் ஒரு ஹைப்போதிசிஸ் தான். ஓகேங்களா, டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ஷன் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டர் த அசம்ஷன் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் டினோட்டட் பை H0. என்ன லெட்டரில் டினோட் பண்ணலாம் அப்படின்னா நல் ஹைப்போதிசிஸை H0ங்கிற லெட்டரில் டினோட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த லெட்டர் நோட்டேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நல் ஹைப்போதிசிஸ்னால் H0 அப்படிங்கிற அந்த லெட்டரில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி அல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா H1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் பாசிபிள் ரிஜெக்ஷன் அண்டர் த அசம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ கோவிட் டெஸ்ட் பண்ணுறோம், இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, யூஸ்வலாக டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னாக்கா தஞ்சாவூரில் யாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அஸ்யூம் பண்ணுறோம். அதுதான் அசம்ஷன். ஓகேங்களா, அண்டர் த அசம்ஷன் நம்மளா நினச்சிக்கிறோம். ஓகேங்களா, ஆனால் ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா கோவிட் அஃபெக்ட் ஆயிடுது. ஓகேங்களா, அப்போ கோவிட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி டெஸ்டிங் எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ அஃபெக்ட் ஆயிருக்கா, ஸோ அப்போ அது ட்ரூ. ஓகே, அங்கே தஞ்சாவூரில் வந்து கண்டிப்பாக கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ எடுத்த ரிசல்ட் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. ஆனால் நம்ம அஸ்யூம் பண்ணது அஃபெக்டே ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அசம்ஷன் வந்து ராங்காக இருக்க மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த அசம்ஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் எடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடுச்சு, கோவிட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆனால் நம்ம எடுத்தது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்க
அந்த ஹச் நாட்டுங்கிற அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும், ஏன்னா இது அசியூம் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த ஹச் நாட்டுங்கிற வேல்யூ. ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாசிபிள் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எதை பற்றி நம்ம டெஸ்ட் எடுக்கணுமோ ஓகேங்களா, அதை பற்றி நம்ம ராங்காக அசியூம் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த ரிசல்ட் வந்து உண்மையாயிடும். அதுதான் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இதில். An alternate hypothesis is any hypothesis other than the null hypothesis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது null hypothesis இல்லாமல் ரிமைனிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த hypothesis எல்லாமே என்ன அப்படின்னா alternate hypothesis. ஓகே, இது என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா H1 அப்படிங்கிற அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க. If we want to test the null hypothesis, அதாவது null hypothesis வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, that the population has specified mean mu, அதாவது நல் ஹைப்போதிசிஸ் வச்சு நம்ம அந்த டெஸ்ட் எடுக்கும்போது ஓகேங்களா, அந்த மீன் வேல்யூ வந்து என்னவா எடுத்துக்கணும்னா மியூ நாட்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல் ஹைப்போதிசிஸ்னால் அந்த மீன் வந்து மியூ நாட்னு வரும். ஓகேங்களா, அதே நம்ம பாப்புலேஷனில் வச்சு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, பாப்புலேஷன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம், மீன் வந்து மியூன்னு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது வந்து பாப்புலேஷனுக்கு. அதே மாதிரி சாம்பிள் அப்படின்னா சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்க மீன்கிறது எக்ஸ் பார்னு எடுத்திருந்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர்னு எடுத்திருந்தோம். இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நல் ஹைப்போதீசிஸில் அந்த மியூங்கிறது எப்படி வருதுன்னாக்கா மியூ நாட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த லெட்டர் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டாக இருக்கலாம். ஓகே, ஆர் இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எப்படி தான் இருக்கும், ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஓகே, மினிமமாக எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுவோம் சாம்பிளில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, த நல் ஹைப்போதிசிஸ் ஹெச் நாட். அப்போ நல் ஹைப்போதிசிஸ் எடுக்கிறாங்க, அதை எப்படி டினோட் பண்ணுவோம், ஹெச் நாட்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, இதில் அந்த மியூ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலேஷனில் எடுக்கக்கூடிய மீன், அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, மியூ நாட்டுன்னு தானே எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மியூ நாட் அப்படின்னு வந்துடும். நல் ஹைப்போதிசிஸ்னாவே மியூ நாட் வந்துடும். அந்த மியூவும் மியூ நாட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன்னாக்கா மொத்த குரூப்புக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மியூ வேல்யூ ஓகே நல் ஹைப்போதிசிஸில் உள்ள அந்த மீன் மியூ நாட் இருக்குல்ல, ஸோ அதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். நல் ஹைப்போதிசிஸ்னால் மீன் ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அதே அல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட்டர் நோட்டேஷன் H1 அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா, இங்கே மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது. ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படின்றதுனால இதில் ரெண்டு வேல்யூ இருக்கா, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அதனால டூ டெய்ல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்க்கு அனதர் ஒரு நேம் மாதிரி இது ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, இதே வந்து எப்படி டிஃபர் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். மியூ வந்து பிக்கராக இருக்குது யாரை விட, மியூ நாட்டை விட. ஓகே, மியூங்கிறது எதில் இருக்கும், பாப்புலேஷனில் இருக்கும். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த மீன் வேல்யூ அது பிக்கராக இருக்குது. எதில் உள்ள வேல்யூவை விடன்னு பார்த்தீங்கன்னா நல் ஹைப்போதிசிஸில் இருக்கும் இல்லையா, அந்த மீன் மியூ நாட் அதோட வேல்யூவோட இது பிக்கராக இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரைட் டெய்ல்டு அல்டர்னேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அனதர் ஒன் ஈஸி. ஓகே, இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மியூ நாட் வந்து பிக்கராக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் டெய்ல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது கன்ஃபியூஸ் இருக்காது. ரெண்டையுமே இப்போ மைண்டில் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸை வச்சு இப்போ எடுக்க முடியாது. ஓகேங்களா, லெஃப்ட்டில் வந்தால் என்ன வரும், ரைட்டில் வந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, அதனால் ஏதாவது ஒன்று தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கிங்க. மியூ கிரேட்டர் தான் மியூ நாட் அப்படின்னா ரைட் அப்படின்ற மாதிரி கீவேர்ட்ஸ் மாதிரி கூட ஐடியா வச்சு மைண்டில் ஏற்றிக்கிங்க. எரர்ஸ் இன் சாம்பிளிங் எடுப்போம் இல்லையா, ஸோ அதில் எப்படிலாம் வந்து எரர்ஸ் வரும்ன்றதை பற்றி தான் இது. there are two possible types of error. எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which may arise in testing a hypothesis. நம்மளாம் அசியூம் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அதில் வந்து 2 பாசிபிள் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப் 1, அதே மாதிரி செகண்ட் ஒன் டைப் 2. அதிலே 1 2ன்னு வச்சிட்றாங்க. ஓகேங்களா, ரிஜெக்ட் H நாட் when it is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ட்ரூவாக இருக்கும்போது ஓகேங்களா, நம்ம அசியூம் பண்ணது வேறு மாதிரி அசியூம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஆனால் கிடைக்கிறது வந்து என்ன நினச்சி நம்ம பண்ணுறோமோ ஸோ அது அப்படியே ட்ரூவாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ கோவிட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கோவிட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நாட் கோவிட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் கோவிட் இருக்கான்னு சொல்லி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். என்ன ஆகிடுச்சு, கோவிட் இருக்குது. ஓகேங்களா, உண்மையாகிடுச்சு. அப்போ ட்ரூவாக இருக்கும்போது நான் அசியூம் பண்ண அந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே அடுத்தது பாருங்களேன், டைப் 2 எரர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஏன்னா இது வந்து நம்ம பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க, 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த 2 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க H நாட் வேல்யூவை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா when it is false.
ஓகே, அப்போ ஃபால்ஸாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிளாக ஐடியா வச்சுக்கோங்க. ட்ரூனா ரிஜெக்ட், ஓகேங்களா, அதே மாதிரி ஃபால்ஸ்னா அக்செப்ட். ஸோ இதை மட்டும் ஐடியா வச்சிட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா இது அப்படியே டேரெக்டாக தான் கேட்குறாங்க எக்ஸாமில். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டான்னு 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. இது பி ஆஃப், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாடலில் தான் வரும். பி ஆஃப் டைப் 1 எரர். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் டைப் 2 எரர். என்ன வருதுன்னு பாருங்கள். பி ஆஃப் டைப் 1 அப்படின்னா இங்கே என்னென்னு சொல்லியிருந்தோம், ரிஜெக்ட் தானே சொல்லியிருந்தோம், அதனால இங்கே ரிஜெக்ட் அப்படின்னு வரும், ஓகேங்களா. அதே மாதிரி டைப் 2னா அக்செப்ட்னு சொல்லியிருந்தோமா, ஸோ அதனால் இங்கே அக்செப்ட்னு வரும். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு ஈஸியாக ஞாபகத்தில் கொண்டு வர முடியும். H0/H0னே வரும். ரிஜெக்ட் அப்படின்றதுனால ரெண்டுமே சேம் வேல்யூ, H0/H0னு வந்துடும், ஓகேங்களா. இங்கே அக்செப்ட் பண்ணுறதுனால H0/H1 அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கே டிவைடரில் வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆல்ஃபான்றது என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே, ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். அதே பீட்டான்றது என்னென்னா கன்சியூமர்ஸ், அதை இது வந்து தயாரிக்கிறவன்னு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா சேல்ஸ் பண்ணுறவன், ஓகேங்களா. இது வந்து வாங்குறவன் அர்த்தம், ஓகே, அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுதான் இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 வேல்யூஸாக எடுத்திருக்காங்க. ரீஜன் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ், எஸ், ஒரு ரீஜன் எடுத்துக்கிறோம் சாம்பிள் ஸ்பேஸில், விச் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன் ஆஃப் H0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன் ஆஃப் H0, அதை ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. H0 வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் டேர்ம்ட் அஸ் கிரிட்டிக்கல் ரீஜன். அந்த ரிஜெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிஜெக்ஷன் ஆகுறத தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா ரீஜன் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது இப்போ யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தஞ்சாவூர் மட்டும் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ தஞ்சாவூர் மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப மினிமமாக இருக்குது, ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனால் நம்ம ஆவரேஜாக வச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக வந்து மினிமம் தான் வந்திருக்கு, ஓகேங்களா, ஒரு 50 பேருக்கு தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த ஒரே ஒரு தஞ்சாவூருங்கிற அந்த ரீஜனை மட்டும் எடுக்காமல், ஓகே, ஒவ்வொரு ரீஜனையுமே எடுக்கணும், ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே எடுக்கணும். எடுத்து அதில் எவ்வளோ ரிசல்ட் வருது என்னங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. பட் நம்ம ஒரே ஒரு ரீஜன் மட்டும் எடுத்துக்கணும், அதாவது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷனோட மொத்த இது சொல்கிறோம், ஓகேங்களா. அதாவது நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்லும்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடணும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு ரீஜனை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் H0 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. இந்த ரீஜன் மட்டும் எடுத்தோமா, இந்த ரீஜனுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரீஜன். அதாவது தஞ்சாவூர் மட்டும் எடுத்துருக்கோம், ஓகேங்களா. அந்த தஞ்சாவூருன்றது தான் கிரிட்டிக்கல் ரீஜன், ஓகே. ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா தியரி கான்செப்ட் இது எல்லாமே. அதேமாதிரி இதை என்னென்னு சொல்கிறாங்க, ரீஜன் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன்னா நம்ம எடுத்தது வந்து ஒரே ஒரு ரீஜன் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப இதை வச்சு நம்ம ஃபைனல் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது, நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓகேங்களா. அதனால் இந்த ரீஜனை வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரீஜனுக்கான அந்த அமௌண்ட்ஸ், அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா H0, அந்த H0 வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ரீஜன் வந்து கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. த ப்ராபபிலிட்டி ஆல்ஃபான்ற அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எடுத்துக்கிறாங்க. தட் ஏ ரேண்டம் வேல்யூ ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக் பிலாங்கிங் டு தி கிரிட்டிக்கல் ரீஜன். அந்த ஆல்ஃபான்றது எதை வந்து பிலாங்கிங்காக இருக்கும், எதை வந்து சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீஜனை சார்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீஜனை சார்ந்த மாதிரி அந்த ஆல்ஃபான்ற அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அந்த ப்ராபபிலிட்டிக்கு வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறாங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்குது, ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க, ஓகே. அது எதில் உள்ள வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் ரீஜன், அதாவது ரீஜன் ஆஃப் ரிஜெக்ஷனில் இருக்குது, ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்ஃபான்ற ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் தி சைஸ் ஆஃப் தி டைப் 1 எரர்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபான்றது என்னன்னாக்க டைப் 1 எரர் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம H0 வச்சு தானே பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா. அப்போ H0ங்கிறது ரிஜெக்ஷனில் வருது அப்படின்னா அது எந்த எரரில் வரும், டைப் 1 எரரில் வரும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் தி டைப் 1 எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கொஞ்சம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன் டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, என்னெல்லாம் யூஸ் ஆகும்னு பாருங்கள். அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுங்கிறது கண்டிப்பாக வேணும், ஓகே. இஸ் யூஸ்வலி டேக்கன் அஸ் 5% ஆர் 1% இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது 5%, 1% அந்த மாதிரி எடுத்துப்பாங்க.
இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த 10% அப்படின்றதும் இருக்கும் ஓகேங்களா. இதில் 5% 1% மட்டும் கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக 10% அப்படின்றதுக்கும் அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ வரும்ன்ற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டேபிளில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு இது பாருங்களாம், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அந்த ஆல்ஃபாவோட வேல்யூன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்த 2 tailed டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த அல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸில் 2 tailed டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. அதை வச்சு தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இஜெட் ஆல்ஃபான்ற மாதிரி எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. இதில் இந்த 2 tailed டெஸ்ட்னா அதுக்கான வேல்யூ பாருங்கள் 2.58 வருது 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு. ஓகே, அதே மாதிரி 5%னா 1.96, 10%னா 1.645 இந்த மாதிரி வருது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். 2லேருந்து ஆரம்பித்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும், ரெடியூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. மேலேருந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வருது. ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் இந்த ரைட் டைல்டு டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே சம் வேல்யூஸ் வந்துருக்கும். ஓகே, 1%னா 2.33ன்னு வருது. அதே மாதிரி 5%னா 1.645ன்னு வருது. அதாவது இந்த வேல்யூ இங்கே வர மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10% அப்படின்னா 1.28 அப்படின்னு வருது ஓகேங்களா. இது ரைட்னா ப்ளஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த நம்பர் லைன்லாம் வச்சு பிரிப்போம்ல, இப்போ 0 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரைட் சைடுனா ப்ளஸ்ன்னு அர்த்தம், இது லெஃப்ட் சைடுனா மைனஸ்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே ரைட் ஹைல்டு அப்படின்றதுனால பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இது லெஃப்ட் அப்படின்றதுனால நெகட்டிவாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இதே வேல்யூஸ் தான் அப்படியே இங்கே வரும் ஓகேங்களா. ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஸ்டெப் 1 பாருங்கள். ஃபஸ்ட் என்ன வேணும் அப்படின்னாக்க நல் ஹைப்போதிசிஸ் H0 வேல்யூ வேணும். ஓகே, அதே மாதிரி அல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் H1 வேல்யூ. ஸ்டெப் 3 பாருங்கள். கம்ப்யூட் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஜெட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா T மைனஸ் E ஆஃப் T டிவைடட் பை SEன்னு இருக்குது. இந்த SE அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு அர்த்தம். அதுவுமே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி T வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ E ஆஃப் Tங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Tன்னு அர்த்தம். ஓகே, ஆவரேஜ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மீன் வேல்யூ மாதிரி தான். ஓகே, E ஆஃப் T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கிவன் வேல்யூவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அந்த இஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். அதுதான் ஸ்டெப் 3 சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டேபிள் பார்த்தோம் இல்லையா ஓகேங்களா. ஸோ அந்த டேபிளில் அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர் H0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம H0 வேல்யூவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த H0 வேல்யூவும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்டர் H0 சூஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோமோ இஜெட்டுக்கு ஓகேங்களா, அதை வச்சு அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்டெப் 5 பாருங்கள். கம்பேர் த கம்ப்யூட்டட் வேல்யூ. அதாவது நம்ம இஜெட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா கால்குலேட் பண்ணி. ஓகே, வித் தி சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இஜெட் ஆல்ஃபா. அந்த டேபிள் வேல்யூ இது நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது எப்படி வரும்னு பாருங்கள். மாடுலஸ் இஜெட்டுங்கிற வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, இஜெட் தான் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். அதாவது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இஜெட் வந்து இப்போ -2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு அர்த்தம். மாடுலஸ் இஜெட் அப்படின்னா +2 இருந்தால் +2னே வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ மாடுலஸ் இஜெட்டோட வேல்யூ லெஸ் தென் இஜெட் ஆல்ஃபா. அதாவது இது வந்து டேபிள் வேல்யூ ஓகேங்களா. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டேபிள் வேல்யூ. ஓகே, அந்த டேபிள் வேல்யூ வந்து இதை விட பிக்கராக இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா H0 வந்து என்ன ஆகும்னா அக்செப்ட் ஆகும் ஓகேங்களா. H0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் H0 வேல்யூவை ஓகேங்களா. அதே இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா H0 என்ன ஆகும் அப்படின்னா மேபி ரிஜெக்டட். ஓகே, இதுவுமே டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால் இந்த 2 பாயிண்ட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டேபிள் வேல்யூ வச்சு இது எப்படி கம்பைன் பண்ணி கொண்டு வரணும், அதாவது கம்பேரிசன் எப்படி பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த கம்பேரிசனில் லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா H0 வந்து அக்செப்ட். ஓகே, அதே கிரேட்டராக இருந்துச்சுன்னா H0 வந்து ரிஜெக்ட். ஓகே, லெஃப்ட்டில் வந்து மாடுலஸ் இஜெட் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வேல்யூ இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸும் பார்த்துங்க. ஏன்னா எக்ஸாமில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இஜெட் ஆல்ஃபா இங்கிட்டு கொடுத்துட்டு மாடுலஸ் இஜெட்டை இங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் மைண்டில் ஏதாவது மெட்டீரியல் இருக்க மாதிரி ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாடுலஸ் இஜெட் இருக்குது ஓகேங்களா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இஜெட் ஆல்ஃபா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிடுங்க. ஓகே, அந்த ரிமார்க் பாருங்கள். ரிமார்க்குன்றது இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த அக்செப்டட் ரிஜெக்டட்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டேபிள் வேல்யூவை தனித்தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் மைண்டில் ஏற்றணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 கண்டிஷன் அக்செப்டட் ரிஜெக்டடுக்கான அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா டேபிள் வேல்யூஸ் தெரிஞ்சாலும் போதும். ஃபார் எ 2 tailed டெஸ்ட் at 1% level of significance. 1% level of significanceனா அந்த இஜெட் ஆல்ஃபாவோட வேல்யூ டேபிள் என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ 2.58ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து இஜெட் ஆல்ஃபாவோட வேல்யூ, அதாவது அந்த டேபிளில் உள்ள வேல்யூ. இது மாடுலஸ் இஜெட்டுங்கிறது என்னென்னா நம்ம இஜெட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, கால்குலேட் பண்ணி இஜெட் கண்டுபிடிச்சிருப்போம், அதுக்கு மாடுலஸ் எடுக்கிற அந்த வேல்யூ ஓகேங்களா.
அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டேபிள் வேல்யூ தான் பிக்கராக இருக்குது. டேபிள் வேல்யூ பிக்கராக இருந்துச்சு அப்படின்னாவே இந்த H0 என்னன்னு சொல்லி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, அக்செப்டட்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி H0 மே பி ரிஜெக்டட். எப்போ ரிஜெக்ட் பண்ணுவோம்? இந்த மாடுலஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும், டேபிள் வேல்யூவோட பிக்கராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக வர்ற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டினாக அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, தியரி கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க இந்த ஏரியாவே. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. ஏன்னா டைம் சேவ் பண்ணி தரக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டேரக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி செகண்ட் பாருங்கள், ஃபார் எ 2 tailed டெஸ்ட், இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 5% லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டேபிள் வேல்யூ தெரிஞ்சால் போதும். அதேமாதிரி H0 வந்து அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. எப்போ டேபிள் வேல்யூ தானே பிக்கராக இருக்கணும், அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட், எப்போ ரிஜெக்டடு, டேபிள் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் எ ரைட் tailed டெஸ்ட், இது வந்து 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக வந்து 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.33ன்னு வரும். நீங்கள் அந்த டேபிளை வச்சு இதை கொஞ்சம் கவனிங்க, ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 tailed டெஸ்ட்டுன்னு காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 tailed டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் tailed வந்துருச்சு. இது ரெண்டும் 2 tailed காமன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரைட் tailed, இதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் tailed. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேட்குற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரைட் tailed டெஸ்ட் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், அந்த 2.58க்கு நேராக வரும் இல்லையா, 2.33ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வேல்யூ தான் பிக்கராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ H0 வந்து என்னது, அக்செப்டட். ஓகே, அதே மாதிரி H0 வந்து ரிஜெக்டட் எப்போ, அந்த டேபிள் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கும்போது. ஓகே, அதே மாதிரி ரைட் tailed டெஸ்ட் அது 5%க்கு இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 tailed டெஸ்ட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க, ஜென்ரலாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேபிள் வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 5% எதுக்கு அப்படின்னா ரைட் tailed டெஸ்ட். ஓகே, அப்போ 5%ங்கிறப்ப என்ன வரும், 1.645ன்னு வரும். ஓகேங்களா? அதே லெஃப்ட் tailed அப்படின்னாக்க நெகட்டிவில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க, இது ரைட் tailed அப்படின்றதுனால தான் பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். இதுலேயும் பாருங்கள், டேபிள் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பிக்கராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்துச்சுன்னா H0 வந்து என்னவா, அக்செப்டட்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி H0 வந்து ரிஜெக்டட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கணும். யார் பிக்கராக இருக்கணும்னு நம்ம கம்ப்யூட் பண்ணோம் இல்லையா, கால்குலேட் பண்ணோம்ல இஜெட்டு. ஸோ அந்த வேல்யூ வந்து பிக்கராக இருக்கணும். தட் மீன்ஸ் அதோட மாடுலஸ் வேல்யூ வந்து பிக்கராக இருக்கணும். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள்ஸ், அது ஸ்மால் சாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த மெத்தட்ஸ் என்னன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. எ சாம்பிள் இஸ் செட் டு பி ஸ்மால் சாம்பிள். ஒரு சாம்பிளை வந்து எப்போ ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஸ்மால் சாம்பிள் அப்படின்னாவே ஆக்சுவலி சாம்பிள்னா ஆல்ரெடி தெரியும், பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த பாப்புலேஷன்லேருந்து மினிமமாக எடுக்கிறது, அதாவது ஃபைனைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுதான் சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சாம்பிள்லையுமே ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா அந்த சாம்பிளோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சைஸ் ஆஃப் தி சாம்பிள் இஸ் லெஸ் தென் 30 இருக்கணும். இது ஒன் டைம் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லெஸ் தென் 30 இருக்கணும். ஓகேங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பிள் எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸோட கவுண்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் 30 இருக்கணும். அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுதான் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து இதோட கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க, மறக்காது. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் தான் லெஸ் தென் 30 இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறக்காது. ஓகேங்களா? சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் ஸ்மால் சாம்பிள்ஸ், என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் ஸ்மால் சாம்பிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட், அதே மாதிரி எஃப் டெஸ்ட்டு, அதே மாதிரி கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து நம்ம ஸ்மால் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.